ஸ்ரீ பத்மநாப சுவாமி க்ஷேத்திரம், பத்மநாப சுவாமி திருக்கோவில் அம்பலம் அப்படின்னு சொல்லலாம். கேரளாவில் அதுவும் திருவனந்தபுரத்தில் என்ன பிரதானப்பட்டது இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில், பத்மநாபன்ட்டு தெளிவாக சொல்லிடுவாங்க. அப்படியேப்பட்ட அந்த கோயிலை நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். சுவாமி பார்க்குறதுக்காக வேண்டிட்டு கூட்டம் நிறைய இருக்குது. இதான் நம்ம பார்த்துட்ருக்க பத்மநாப சுவாமியோட கோவில். ஆனால் ஒரிஜினல் பத்மநாப சுவாமி கோவில் மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது ஒரு மினி பத்மநாப சுவாமி கோவில். பக்தர்கள்லாம் சுவாமி தரிசனத்துக்காக காத்து நின்றுட்டுருக்காங்க. கோபுரம் கோல்டில் பண்ண மாதிரி இருக்குது. பார்த்தா இது செட்டப்னு சொல்ல முடியாது. சுவாமி ரங்கநாதர் விஷ்ணு உள்ள தெளிவாக மேலே இருக்கார். அவருக்கு கீழே கணபதி இருக்கார். நம்ம கேரளாவில் உள்ள கோயில் மாதிரியே செட்டப்பு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ பத்மநாப சுவாமி மந்திர் கேரள் அப்படின்ட்டு ஒரு போர்டு இருக்குது. மராட்டியில் எழுதியிருக்காங்க. இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, கோடி கணக்கில் அப்படின்னு சொல்லலாம். செட்டப்புக்கே அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. கோவில் உண்மையாலுமே கட்டின மாதிரி தான் இருக்குது. இது செட்டிங்னு சொன்னால் பக்கத்தில் நின்று பார்த்த எங்களாலே செட்டிங்னு சொல்ல முடியல. அவ்வளோ அருமையாக, அவ்வளோ நுண்ணிய வேலைப்பாடில் ஒரிஜினல் கோயில் மாதிரியே கட்டியிருக்காங்க. இந்த தூண்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே இருக்க தூண் மாதிரியே இருக்குது. இங்கே உள்ளே வந்தோம்னா கோயிலுக்குள்ளே இருக்க மாதிரியே தான் இருக்குது. பத்மநாபனுடைய சிலையும் கணபதியோட சிலையும் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் இருக்குது. பத்மநாபனோட தரிசனம் கிடைச்சாச்சு. ஆனால் சவுத் இந்தியாவுக்கு போயிட்டு கேரளாவுக்கு போயிட்டு கோயிலில் பார்க்க முடியாதவங்க இங்கேருந்து பார்க்கலாம். எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நார்த் இந்தியாவில். கணபதி பக்கத்தில் யாரா இருக்கா அப்படின்னு ஷாக்காக கேட்கலாம் சவுத்தில் இருக்கவங்க. ஆனால் நார்த்தில் இருக்கவங்க யாருன்னு கேட்டோம்னா கணபதியோட ஒய்ஃப்னு தெளிவாக சொல்லிடுவாங்க. சரி விடுங்க, நம்ம கிருஷ்ணரும் ராதையும் விளையாடிட்டு இருக்காங்க. கூட்டமான எங்கே பார்த்தாலும் அலமோது அவ்வளோ ஃபோட்டோ இருக்குங்க. அடுத்ததாக ஒரு கோவில். இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. செட்டிங் விஷ்ணுவோட திருவுருவம். ஆனால் கல்லில் செய்யலை, ஆனால் கல்லிலேயே செஞ்ச மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அருமையாக அற்புதமாக இருக்குது. நீங்கள் கேரளாவுக்கு போனால் கூட இவ்வளோ கிட்ட நின்று பார்க்க முடியாது. ஒரு 10 அடிக்கு அப்படி தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே ரொம்ப பக்கத்தில் பார்க்க முடியும். செப்டம்பர் மாதம் இங்கே வந்தீங்கன்னா இந்த இடம் மொத்தமாகவே கோயிலாகவே நிறைஞ்சிருக்கு. எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகரோட சிலை அற்புதமாக செஞ்சுருப்பாங்க. அவ்வளோ டெக்கரேஷன்
அந்த டெக்கரேஷனுக்காகவே வந்துட்டு இங்கே நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அடுத்ததாக இங்கே இருக்க சுவாமிஜி. மகாராஷ்டிரான்னு சொன்னாலே அங்கே நம்ம சிவாஜி மகாராஜா வந்துடுவார். அவர் இல்லாத மகாராஷ்டிராவே இருக்காது. சின்ன பெட்டி கடையாக இருந்தாலும் சரி, பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, அவருடைய சிலை அங்கே இருக்கும். சிவாஜி மகாராஜாவோட கோட்டை, அந்த மலை மேலே இருக்க ஒரு கோட்டையை ஒரு செட்டப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்ருக்கோம். மார்பிள்லே ஒரு செட்டிங், துர்கா தேவி அம்மனுக்காக வேண்டிட்டு செம்மையாக இருக்குது. அடுத்ததும் நம்ம கணபதி வந்துட்டார். ரூஃப் செட்டிங் பார்த்தீங்களா? ரூஃப் செட்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்காக வேண்டி எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்கன்ட்டு சொல்ல முடியும். அவ்வளோ அழகாக இருக்கு. இவ்வளோ செட்டிங், இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணுவாங்களான்ற அளவுக்கு இந்த செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் வந்து பாருங்கள். நீங்கள் வர மாதிரி இருந்தால் செப்டம்பர் மாதம்தான் வரணும். அப்போ தான் இந்த செட்டிங்லாம் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100 மீட்ரு ஒரு சாமி சிலை வச்சுருக்காங்க. ஒன்று துர்கா சிலை, இல்லைன்னா வந்துட்டு கணபதியோட சிலை, இல்லைன்னா அந்த பாபாவோட சிலை அப்படின்ட்டு ஒரு 100 மீட்டருக்கும் ஒரு வீட்டுக்கும் கூட ஒரு சிலை வச்சுருப்பாங்க போல். கண்டினியூஸாக பாருங்கள். எல்லா கணபதியோட சிலைகளும் அவருடைய டெக்கரேஷனும் பயங்கரமாக இருக்கும். கண்டினியூஸாக பாருங்கள். கணபதியோட சிலை ஒரு பெரிய பழங்காலத்து மாளிகைக்குள்ளே, கண்ணாடி மாளிகைக்குள்ளே வச்சுருக்க மாதிரி இருக்குது. இப்போ இருக்க பில்டிங்லாம் இந்த அளவுக்கு கட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதான் சொன்னேன், பழைய காலத்து பில்டிங்கு. பழைய காலத்து மகாராஜா கோட்டை மாதிரி இருக்குது. அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. கணபதியோட சிலையை பார்த்திங்கன்னா கண்ணாடியிலே பதிச்சு வச்ச மாதிரி இருக்குது. இன்னும் கிட்ட போய் பார்த்தோம்னா தெளிவாக தெரியும். நீங்களும் பாருங்கள். இந்த இடம் எங்கே இருக்குன்னு வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். ஃபர்தராக இன்னும் நிறைய கணபதி அடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்காரு, பாருங்கள்.
இந்த இடத்துக்கு பேர் மண்டைன்னு சொன்னோன்னே திட்டாதீங்க. மண்டை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். பூனே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ப்ளூ லைனில் இந்த இடத்துக்கு வரலாம்.